1963ஆம் ஆண்டில் மொத்தமாக 10,000 விவசாய பம்பு செட்டுகள் தமிழ்நாட்டில் மின்சாரத்தை கொண்டு இயக்கப்பட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. விவசாய பம்பு செட்டுகளின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கு ஏதுவாக விவசாயத்துக்கான மின்சார சலுகை கட்டணத்தில் அளிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் தூய்மையாகவும் துரிதமாகவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கவே செய்தன. அவற்றில் முக்கியமானது முதுகளத்தூர் கலவரம். தேர்தல் பிரச்சனை தொடர்பாக இரு கட்சிகளுக்குள் இடையிலான மோதல் இரு சமுதாயத்தினருக்கு இடையிலான மோதலாக உருமாறியது. அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக சிந்திய ரத்தம் காமராஜரின் ஆட்சி மீதான கரையாக மாறியது. அரசியல் சர்ச்சைகள் 1000 இருந்தாலும் ஆக வேண்டிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் காமராஜர். அந்த வகையில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கார்ப்பரேஷன், திருச்சி பாய்லர் தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை ஆகியவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதில் அதிகபட்ச அக்கறையும் ஆர்வத்தையும் பயன்படுத்தினார் முதலமைச்சர் காமராஜர். அப்படி கொண்டு வந்த தொழிற்சாலைகளும் திட்டங்களும் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறின.